வணக்கம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஒளிபரப்பு. திருப்பூரில் நடந்த கோவை மாநகராட்சியில் நடந்த பெரிய ஒரு போராட்டம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் வழக்கறிஞர் அவர்கள் வழியில் நாங்கள் ஒளிபரப்புகிறோம். கோவையில் திருப்பூர் மாவட்டம் மற்றும் பல மாவட்டங்களில் போராட்டங்கள் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் சில காரணங்கள் இருக்கிறது. அது என்ன காரணம் என்று சொன்னால், போலி பத்திரம் தயார் பண்ணும் அதிகாரியை காப்பாற்றுகிறார்கள் அரசியல்வாதிகள். ஏன் அப்படி? அதாவது ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு பூர்வீக சொத்தையோ தவறான முறையில் பத்திரம் செய்து பணத்தை கொடுத்தால் எது ஒன்றா செய்திடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் சார் பதிவாளர்கள் செய்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் போராட்டம் நடத்தினால் அந்த சார் பதிவாளரை காப்பாற்றும் முயற்சியில் அரசியல்வாதிகள் இதில் ஈடுபடுகிறார்கள் என்று போராட்டம் செய்கிறார்கள். திருப்பூரில் சட்ட விழிப்புணர்வு அணி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சதீஷ்குமார் அவர்கள் போராட்டம் செய்து நடத்தியிருப்பதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்கிறது, ஏன் அடுத்தடுத்தாக கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், சில நிறைய தவறுகள் நடக்கிறது என்று சுட்டிக்காட்டி அது வெளிப்படையாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மூலமாக ஒளிபரப்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று அந்த இடத்தில் நடந்து என்னென்று சொன்னால், ஒரு தவறை ஏன் திருத்தாமல் இருக்கிறீர்கள்? போராட்டம் செய்தும் பல வருடங்களாக போராட்டம் செய்தும் ஏன் அந்த தவறை செய்பவர்களை காப்பாற்றுகிறீர்கள் என்று போராட்டம். இப்போ அந்த போராட்டத்தை பார்க்கலாம். அந்த சட்ட விழிப்புணர்வு அணி சதீஷ்குமார் அவர்கள் பேசுவதை பார்க்கலாம். இது நிறுவனர் வழக்கறிஞர் வழிகாட்டுதல்படி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆணித்தரமாகவும் விவசாயிகளுக்கு ஒற்றுமையாகவும் பொதுமக்களுக்கு ஒற்றுமையாகவும் ஒவ்வொரு போராட்டமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருங்கள். உழவன் முரசு, உழவன் ரமேஷ் டிவியை பாருங்கள், ஆதரவு கொடுங்கள். உங்கள் ஊரிலும் நடக்கிற விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன எதிர்ப்பு கூட. ஏன்னா பத்திரப்பதிவு குறைகிறது. ஆண்டாண்டு காலமா 100 வருஷமா நம்ம பாட்டை மூட்டை முப்பாட்டை செய்து எதிர்த்த சொத்தை வேணும்னு அரசியல் நோக்கத்துக்காக அரசியல்வாதிகளால, அதிகாரிகளால, ரியல் எஸ்டேட் புரோக்கர்களால தவறான முறையில் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருந்ததுன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு வாழ்வுரிமை பாதிக்கிற மாதிரி, நம்முடைய அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாழ்வுரிமை, பேச்சுக்கு இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொது குற்றம் இது. இந்த குற்றத்தை நம்ம கண்டித்து இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம்னா நம்மளுடைய ஜனநாயகம் எப்பவுமே காக்கப்படுற நம்பிக்கையில நாம் வந்திருக்கிறோம். சட்டம் தன்னுடைய கடமையை எப்போதும் செய்யுங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். அதனால இங்க வந்திருக்கிற அனைவரும் மீண்டும் ஒரு முறை வருகிற வாய்ப்பு நன்றி கூறி பதிவாளர் தொடர்ந்து பல்வேறு போலி பத்திர மோசடிகளை, ஆள்மாறாட்ட பத்திர பதிவுகளை செய்து வருகிறார். லஞ்ச ஊழல் பேர் வழியாக தொடர்ந்து இந்த புஞ்சை புளியம்பட்டி சார் பதிவாளர் உயர்மிகு திருமதி மாண்புமிகு இந்த ஐஸ்வர்யா அவர்கள் செயல்பட்டு வருகிறார். தொடர்ந்து 1 வருஷத்திற்கு மேலாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள், பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இந்த சார் பதிவாளர்களை காப்பாற்றி வருவதன் ரகசியம் என்ன என்று தெரியவில்லை. ஏற்கனவே அவர்களுடைய கணவர் அவர்கள் திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருப்பதாக தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து துணை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இந்த சார் பதிவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கோவை மாவட்ட பதிவாளர் அவர்கள் இந்த சார் ஐஸ்வர்யா அவர்கள் செய்த போலி பத்திரம் குறித்து விசாரணை செய்து அதனுடைய ஆவணத்தை அம்பலப்படுத்தியும் கூட இன்று வரை கிட்டத்தட்ட கடந்த பிப்ரவரி மாதம் அந்த அறிக்கை வெளிவந்தது. இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றி வருவதன் மர்மம் என்ன? ஆகவே இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஈரோடு மாவட்டத்தின் சார்பில் போராட்டம் அறிவித்துள்ளோம். உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஊழல் பேர்வழி பதிவுத்துறையில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளை, மக்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.